GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மாரிசன் திரைப்படம் பார்த்தாச்சுங்க. அண்ட் இந்த வீடியோவில் மாரிசன் படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒன்று தோணும், வடிவேல் அவர்களுக்கு ஒரு ஞாபக மருதியான ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து இந்த மாதிரி திருடர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இவரோட லைஃப்பில் இவர் வந்தார், அண்ட் இவர்கிட்ட இருந்து பணம் திருடுறதுக்காக ஃபகத் ஃபாசில் வந்து கூட சுற்றுறாரா இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து யூகிக்க முடியுது. அண்ட் ஒரு சில பேர் ட்ரெய்லர் பார்த்த உடனே கண்டிப்பாக ஃபகத் ஃபாசில் தான் மாட்ட போறாரு, வடிவேல் அவர்கள்லாம் வந்து ஞாபக மருதி இருக்க மாதிரி நடிக்கிறாரு, ஆனால் அவருக்கு எல்லாமே பக்காவாக கிளியராக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம், அதாவது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல, என்ன சொல்ல வராங்க, எப்படி வந்து அவங்களோட சந்திப்பு இருக்க போகுது, அண்ட் எப்படி இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, எதனால் ட்ராவல் பண்ணுறாங்க, கடைசியில் இவங்க ட்ராவல் பண்ணதுக்கான காரணம் எங்கேயாவது போய் முடியுதா அப்படின்றது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கங்கே இவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்படி ஒரு படம் தான் நம்ம வந்து வடிவேல் அவர்கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்றது நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நடுவில் கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு, காமெடின்ற பேரில் கொஞ்சம் அந்த பழைய ஓல்டு ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. பட் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. பல கெட்டப்ஸில் வந்து வடிவேல் அவர்கள் வந்திருந்தாலுமே சுந்தர்சி வடிவேல் காம்போ அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட ஐப்லாம் கிரியேட் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் அது எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாதனால நிறைய பேர் வந்து படத்தை வந்து பேஷ் பண்ணாங்க. படம் சரியா இல்லை, எதுக்கு வந்து வடிவேல் அவர்கள் காமெடி பண்ணணும், மாமன்னன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் அது மாதிரி கிடைச்சதுன்னா அதில் அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகலாமே, அதுதான் அவருடைய இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனாக இப்போ இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கரெக்டாக எடுத்தாரான்னு தெரியல. ஆஃப்டர் மாமன்னனுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து சைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படம் வேற லெவலான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக வடிவேல் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு அது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு ஞாபக மருதி இருக்க மாதிரி நடிக்கணும், ஆனால் ஞாபக மருதி இல்லை. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்துட்டு வடிவேல் அவர்கள் வந்து அழுகிறார்ல, அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே அது கனெக்ட் ஆகுது. ஒரு சில நடிகர்கள் தான் வந்து அழும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து யதார்த்தமாக ஒருத்தவங்க நம்ம வந்து அழுகிறத பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சு. அண்ட் எதுக்காக வந்து வடிவேல் அவர்கள் இப்படி நடிக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். மாரிசன் திரைப்படத்தை சுதேஷ் சங்கர் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் ஆர்பி சௌத்ரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. 98th ஃபிலிம் ஆஃப் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அதாவது இந்த பேனரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பேனர், ப்ரொடக்ஷன் பேனர், படம் பண்ணணும்னு பண்ணாமல் செலக்டிவாக படம் பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்றது பேனர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் அவங்களோட காம்பினேஷன் சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் லோடட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கதையாகவே வந்து நரேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து விஷுவலாக காமிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே காட்டல. அதுக்கு முதல்ல வந்து டேரக்டருக்கு வந்து அவர் எப்படி ஒரு கால் எடுத்தார் அப்படின்றது எனக்கு புரியல. பட் இருந்தாலுமே அந்த ஒரு கால்மே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா சில பேர் டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற கதைகளே வந்து நரேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், அதுக்கு பேரலாக அந்த சீன் அப்படியே நம்மளுக்கு ஓட்டி காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ராமடைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வரும், அதை வந்து கதையோடையே நம்மளை வந்து கடத்தி போய் நம்மளுடைய விஷுவலைசேஷனில் நம்மளுக்கு வந்து அவங்க எப்படிலாம் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்றதை நம்மளுக்கே அதை கன்வே பண்ணிட்டாங்க. மற்றபடி அதை டீப்பாக உள்ளே கொண்டு போகல. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு கோவை சரளா மேமாக இருக்கட்டும், அண்ட் இன்னொன்று விவேக் பிரசன் அவர்களாக இருக்கட்டும், அவர் கொடுக்கப்பட்ட ரோல்லாம் வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காரு. படத்தை த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணி போகிறது 2 பேர் தாங்க, வைகை புயல் வடிவேலு அண்ட் ஃபகத் ஃபாசில் அவர்கள். ஸோ ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தோட ஒன்லைன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்துட்டு ஒரு திருடராக இருக்காப்புல, ஜெயிலேருந்து வந்த உடனே மறுபடியும் அவருக்கு வந்து பழைய தொழில் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணு தெரியாமல் மறுபடியும் அந்த தொழில் ஆரம்பிப்பாப்புல. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தான் வடிவேல் அவர்கள் சங்கிலி போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. எதுக்காக சங்கிலி போட்டு உட்காந்துருக்காரு, ஏன் நடக்குது அப்படின்ற போது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அங்கேருந்து வடிவேல் அவர்கள் வந்து காப்பாற்றப்படுறாரு. எதனால ஃபகத் ஃபாசில் வடிவேலை காப்பாற்றுற ஒரு டீலிங் போது, நீங்கள் நான் வந்து இதுலேருந்து விடுவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு தரேன்னு சொல்கிறாரு. காசு தரேன்னு சொன்ன உடனே அந்த ஏடிஎம் கார்டில் செக் பண்ணும்போது கரண்ட் பேலன்ஸ் 25 lakhsன்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் தெரியுது. அதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாப்புல ஃபகத் ஃபாசில். இதனால அந்த காசை எப்படியாவது ரிட்டர்ன் திருடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கிற பயணம் ஃபகத் ஃபாசில் அவர்கள் எங்கே போய் கொண்டு போய் முடியுது அப்படின்றது நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மாரிசன் திரைப்படத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்த மாதிரி ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு திருடனாக இருக்காப்புல. அதே மாதிரி தான் நம்ம வந்து வேட்டையிலையும் பார்த்துருப்போம். ஆஃப்டர் அந்த வேட்டையில் நம்ம பார்த்து அதே திருடன் ரோல் மாதிரி தான் இதில் இருக்க போதான்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். சேம் அந்த மிஸ்டீவியஸ் அந்த ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் வந்து அது ஒரு பேட்டரி ரோல் வந்து வேட்டையில் பண்ணியிருப்பாரு. இதில் வந்து தயா அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு.
தயாலா அண்ட் வேலாயுதம் அப்படின்ற ஒரு காம்பினேஷன், ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் அவங்களோட காம்பினேஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லராகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் குறிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்க்குறோம் இங்கே வந்துட்டு வடிவேல் வெர்சஸ் கோவை சரளா அவங்கள. நம்ம நிறைய படங்களில் இவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்துருக்கோம். கோவை சரளா மேம் வந்து இவங்களை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதுக்கப்புறம் விரலுக்கேத்த வீக்கம், வரவேட்டனா செலவு பார்த்தனா, மகளிருக்காக, இப்படி எக்கச்சக்கமான படங்கள் நம்மள வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது, இவங்க 2 பேரும் வந்து எப்படி சந்திக்கிறாங்க, ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக புரியும். அண்ட் படத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க இப்போ கோவை சரளா மேம் வந்து ஒரு டேரிங்கான ஒரு காப்பா பண்ணியிருக்காங்க, எதுக்கும் வந்து பயப்படாத ஒரு காப்பா இருக்காங்க. அது அவங்க அட்டையரும் அவங்க கேரி பண்ணுற பாடி லாங்குவேஜுமே வந்து கம்ப்ளீட்டாக இவங்க 2 பேரும் காமெடியன்ஸ் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக கோவை சரளா அவங்கள பற்றி சொல்லணும்னா, ரீசெண்டாக அவங்க வந்து செம்பி படம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலையுமே வந்து வெளிப்படுத்தின நடிப்பாக இருக்கட்டும், அவங்க அந்த கேரக்டர் கேரி பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கே வந்து நிறைய இடத்துல பாராட்டுகள் கிடைச்சது. அதே மாதிரி இப்போ இவங்க வாரிசுல நடித்த அந்த ரோல் இருக்குல்ல, இதுக்குமே வந்து நல்ல ஒரு வரவேற்பும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படின்றது இதன் மூலிமா தெரியுது. அண்ட் தேட்டரில் இந்த ஒரு சீனில் 2 பேருமே 2 ஐகான்ஸுமே வந்து நேராக சந்திக்கும் போது நம்மளுக்கே வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ், அந்த பழைய சீன்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம கண்படி ஃப்ளாஷ் ஆகுதுன்னே சொல்லலாம். குறிப்பாக வடிவேல் அவர்கள் நம்ம வந்து நிறைய படங்களில் வந்து அவர் அடி வாங்குற மாதிரி பார்த்துருப்போம். அவர் அடி வாங்கி நம்மளை வந்துட்டு காமெடி சிரிப்பு வர மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணியிருப்போம்ல ஃபன்னான வேலை. ஆனால் இங்கே படத்தில் வந்து இவர் சண்டை போடுற மாதிரி சில காட்சிகள் இருக்குது. இவர் சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். சண்டைன்னு நம்ம வந்து ரொம்ப இப்போ ஒரு மாசா கமர்ஷியலாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே ஒரு சமயத்தில் சண்டைன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அவர் வந்து எப்படி சண்டை போடுவார் அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கே இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து வடிவேல் அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். இனிமேல் காமெடியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்குமே, அடுத்தடுத்து நீங்கள் வந்து கம்பேக்குன்னு பேரே இல்லை, இனிமேல் நீங்கள் படம் நடித்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சுதேஷ் சங்கர் அவர்கள் வந்து எடுக்கப்பட்ட நாட் வந்து ப்ராப்பராக எடுத்து அவர் வந்து இதுதான் டெலிவரி பண்ண நினைச்சாரு. அதுவும் பெரிய ஒரு சவுண்டாகவே வந்து அவர் சொல்ல வந்த மெசேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கோட் சீன் இருக்கும். அந்த கோட் சீனில் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி வடிவேல் அவர்கள்ட்ட கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லுவார். அந்த காரணத்துக்கு வந்து தேட்டரே வந்து ஓகே கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ கடைசியாகவும் ஒன்று சொல்லுவார், வயசானவங்கலாம் நீங்கள் போய் ஒரு இடத்த விடுவீங்க, அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து த்ரூ அவுட்டாக இந்த படத்தை வந்து கேரி பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். படம் பார்த்த எல்லாருமே இது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக மாரிசன் திரைப்படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் பற்றி தான். கலைசெல்வன் சிவாஜி அவர்கள் அவருடைய ரோல் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வண்டியில் போகிற ஷார்ட்ஸாகவே இருக்கும். அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது, அது ஒரு டாப் ஆங்கிள் ஈகிள்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து காட்டும் போது அந்த ஏரியல் ஷாட்டில் ஒரு ஃபுல்லாகவே சுற்றி பச்சை பசேன்னு இருக்க மாதிரி நம்மளுக்கு அந்த நேச்சரோடு ஒன்றி அந்த கதை நகரும் போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிது அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து நம்ம குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கான ரோல் வந்து அவர் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்றது நம்ம அவர் பண்ணுற படங்கள் மூலியமாகவே தெரியுது. ஆனால் அவருடைய ஒர்க் மூலியமாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள்ல வந்து அவருடைய மியூசிக்கல் மூலியமா அண்ட் பிஜிஎம்ஸ் மூலியமா, அந்த ட்ராக்ஸ் மூலியமா, சவுண்ட் ட்ராக்ஸ் மூலியமா அவர் வந்து படத்தை ஒரு பக்கமே எலிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படம் பார்க்கும்போது அங்கங்கே வந்து அந்த காமெடி சீன்ஸ்லாம் வந்து வருமா, இல்லை ரொம்பவே சீரியஸாக தான் இந்த படம் போக போதா, இல்லை ரொம்பவே பரிதாபமாக வந்து வடிவேல் அவர்களை காமிச்சு நம்மளை வந்து அழக வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எதிர்பார்ப்போட மாரிசன் திரைப்படத்தை பார்க்க போவோம். அங்கங்கே காமெடி தேவைப்படுற இடத்துல போட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மீலை குக் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கோவமாக இருக்கட்டுமே, அந்த கோவத்தை வந்து ஃபஹத் ஃபாசில் அவர்கள் எப்படி வெளிப்படுத்துறாரு, எதனால் வந்து அவர் வந்து அப்படி கோவப்படுறாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அண்ட் கடைசியில் மேஜர் ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் தான் ரிவீல் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெயில் பைட்டிங் எஜ்ஜாக தான் வந்து ஒரு இன்டர்வல்ஸுமே போகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கதையோடனும் அதோட பாத் வந்து எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு அந்த ஒரு இன்டர்வலுக்கு அந்த 5 minutes 10 minutesலேயே நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்த படம் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக் பிடிச்சி அப்போ யார் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பா, இதனால் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அப்போ வடிவேல் அவர்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா, வடிவேல் இல்லைனா வந்து ஃபஹத் ஃபாசில் அவர்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று டேர்ன் ஆகும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே இப்படியும் ஒரு கதை வந்து ட்ரெய்லரில் நம்மக்கிட்ட வந்து சொன்னது எல்லாமே இது வேறையாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது தெரிய வந்துச்சு.
நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த படத்தை பற்றி சொன்னால் எப்படின்னா இது இன்டர்லிங்காக இருக்குது. ஒரு விஷயம் சொன்னாலே கண்டிப்பாக அதோடைய நாட் ஓப்பன் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாயிலர் ஆகிடும். அந்த படம் பார்க்கும்போது நீங்களே கண்டிப்பாக திட்ட ஆரம்பிச்சிடுங்க, என்னடா எல்லாத்தையுமே ரிவ்யூவில் சொல்லிட்டா படம் நாங்கள் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் இருக்காது அப்படின்னு. ஸோ நீங்கள் மாரிசன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் காமெடி ஃபிலிம்ஸ் தான் தாண்டி இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். வடிவேல் அவர்கள் அப்பப்போ அவர் அழுதாருனாலே நம்மளுக்கு அழுக வந்துடும். அண்டு ரெஸ்பான்சிபிளாகவும் அவர் சில ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து வடிவேல் அவர்கள் பண்ணால், காமெடியை தாண்டி பண்ணால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது இது ஒரு சாம்பிளாக தெரியுது. அண்ட் அடுத்தடுத்த படங்களும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் நீங்கள் மாரிசன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி பல ரிவ்யூஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.